மிக முக்கியமான ஒரு பகுதி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லிக்கணும். அஞ்சாவது ஒரு பகுதியா அது சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால், ஹயால் அல் மவுத் அல் முஸ்தஹ்கிம் அப்படின்னுவாங்க. சிலருக்கு என்ன செஞ்சிருமடா, மரண சிந்தனை, குர்ஆனும் சுன்னாவும் மரண சிந்தனை எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்குது. மரண பயத்தை சொல்லிக்கொண்டு பிறக்கின்ற நிமிடத்திலிருந்து மனிதன் மரணிக்கின்ற வரைக்கும் மரண பயத்தோடு தான் பயணிப்பான். அதுல சந்தேகமே இல்லை. பிறந்த நிமிடத்திலிருந்து அவனுடைய மரண பயம் என்பது பெற்றோர்களுக்கு இருக்கும். புத்திவார சந்தர்ப்பத்தில் அவன்ல இருந்து என்ன செய்யும், மரணம் வரைக்கும் அது தொடரும். ஆனால் சிலருக்கு மரண பயம் அவர்களை வியாபித்து அவர்களை ஆள ஆரம்பிக்கும். இது தக்வாவால் ஏற்பட்ட பயம் அல்ல. சிலருக்கு என்ன செய்ய மாட்டா, தூங்கலாம் இருக்கும். தூங்கினா மௌத்தாகிரோனோடு, தூங்கினா மௌத்தாகிரோனோ அப்படி தனியே இருக்க பயப்படுவார்கள். தனியே இருந்தா மௌத்தாகிருவேனோ சொல்லி எல்லா இது மரணம் அவர்களை விரட்டி கொண்டே இருக்கும். இதுக்கு பேர் இறையச்சத்தால வந்த மரணம் அல்ல. இது அதீத மரண சிந்தனை என்பது அவருக்கு ஒரு நோயாக என்ன செஞ்சுக்குது, மாறிவிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி மரண பயம் என்பது அவருக்கு சில பொழுதுகளில் இஸ்திக்ஃபார் மற்ற விஷயங்கள் சிந்தனைகளை கொடுத்தாலும் கூட அவரை வாழ விடாது. அவர் என்ன செய்ய விடாது, வாழ விடாது. அவரால் சந்தோஷமாக இருக்க இயலாது. அவரால் இன்னொருவரோடு என்ன செய்யலாது, பேச முடியாது. இந்த கலக்கத்தோடு உள்ள இந்த மரணத்தை பொறுத்து, மரண சிந்தனை பொறுத்தவரைக்கும் இது இஸ்லாமியம் அல்ல. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய மரணமும் அல்ல. ஏனென்றால் அல்லாஹு தஆலா மரணத்துக்கு எங்களுக்கு ஒரு மறதியை ஏற்படுத்தி இருக்கிறான். உறவு மரணித்தாலும் நான் விரும்பாது விட்டாலும் மறதி எங்களுக்கு வந்தே ஆகும். முதலா நாள் அழுததை போல உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு பின்னால் அழ முடியாது. நீங்க நினைச்சாலும் சரி, முதல் நாள் மரணத்துக்கு அந்த மரணத்தோடு அழுத அந்த நேரத்தில் நம்ம அழுத அழுகையை நீங்க அதுக்கு பின்னால ஒரு வருடத்துக்கு பின்னால நினைத்தாலும் அழ முடியாது. அல்லாஹ் அப்படித்தான் இந்த உலகத்துடைய முறையை வைத்திருக்கிறான். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு மரண பயம் என்பது மிகைத்து போகுமாக இருந்தால் அவரால் வாழ முடியாது, அவரால் பேச முடியாது, யாரையும் நம்ப முடியாம இருக்கும். கத்திய ஒருத்தர் எதுக்கு பிடிச்சாலும் சரி தன்னை கொலசையை பிடிக்கிற மாதிரி அவருக்கு என்ன செய்யும், உணர்வாகவே இருக்கும். இந்த ஒரு சப்ஜெக்ட் மரண பயம் என்பது அவர் அடுத்த செகண்ட் மரணிப்பார் என்ற உணர்வை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா இது இறையச்சத்துடைய விளைவு அல்ல. இது இறையச்சத்துடைய விளைவு அல்ல. இது நோய் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது சிலருக்கு இருக்குது. இந்த சிலருக்கு இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படி என்று சொன்னா, இவர் மற்றவர்களை வாழ விடுவதில்லை. எது நடந்தாலும் சரி என்ன பிரயோசனம் அப்படின்றது. அவரோட என்ன ஒரு மசூரா பண்ணி பாருங்க, ஒரு ஸ்கூல் கட்டும், என்ன ஸ்கூல் கட்டி என்ன பிரயோசனம் விளங்கிதா? ஏன் அவர் தான் அடுத்த செகண்ட் மௌத்தாகிற சிந்தனையில தான் நிற்கிறாரு. அதனால ஏதாவது ஒரு ட்ரிப் போகுமான்னு கேட்டு பாருங்க, அது சரி வராது. அங்கேயும் போய் சாகிற சிந்தனையா தான் என்ன செய்யும், அவருக்கு இருக்கும். இந்த மாதிரி நபர்களை நீங்க கண்டீங்கன்னு சொன்னால் அதுவும் இறையச்சம் ஒன்றுதான் என்று சொல்லி உபதேசம் பண்ணிடக்கூடாது. அவர் நாளை மரணிக்கக்கூடிய உணர்விலேயே இன்றைக்கும் இருக்கிறார் என்று உபதேசம் பண்ணிடக்கூடாது. அவரை என்ன செய்யணும், ஏதோ ஒரு வகையில் அவருடைய மனதிலிருந்து அந்த பயத்தை போக்குவதற்கான முயற்சியை தான் நம்ம என்ன செய்யணும், எடுக்க வேண்டும். இது ஒரு